அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான வீட்டை கட்ட முடியாது இல்லையா? அதுபோல் ஈர்ப்பு விதியை உங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமான 6 விதிகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 6 விதிகளை பற்றி தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் பேச இருக்கிறேன். நான் கஜேந்திர நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச், பிஎம்எக்டட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன வேணுன்ற தெளிவான முடிவு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சின்ன அணு கூட உதவுறதுக்கு தயாராக இருக்கும். எனக்கு என்ன வேணுன்ற தெளிவான முடிவு இல்லாதவனுக்கு அந்த பிரபஞ்சமே இறங்கி வந்தால் கூட உதவி பண்ண முடியாது. இதை நான் அடிக்கடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். இந்த பிரபஞ்சத்தோட முதலாவது விதி ஆசை. ஏன் இந்த ஆசைன்றது அவ்வளோ முக்கியத்துவமாக இங்கே இருக்குன்னா, என்ன வேணுன்ற தெளிவான முடிவு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சில பேர் இப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடனுக்காக எனக்கு ஒரு காசு தேவைப்படுது, எனக்கு அத்தியாவசியமாக என்னோடய வாழ்க்கை தேவைகளுக்காக சில பணங்கள் தேவைப்படுது, எனக்கு என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்காக பணம் தேவைப்படுது. இது ஒருபோதும் உங்களோட ஆசையாக இருக்காது. இந்த கடமைக்கும் தேவைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த பணம் ஒருபோதும் பிரபஞ்சத்திலிருந்து உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. முதல்ல உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சரியான வேலை இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கொள்ள வேணும்னா உங்களுக்கு இந்த முதல் விதி ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு ஆசை. இந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை? ஆசைகள் நிறைய வகை இருக்குது. இப்போ எனக்கு திடீர்னு ஆசை வருது, நான் இப்போ இட்லி சாப்பிட்ணுன்னு ஆசை வருது. நான் ஒரு கடையொண்டுக்கு போய் உட்காடுறேன். அங்கே இட்லி வெந்துட்டு இருக்கும்போதே அண்ணன் ஒரு 2 மினிட்ஸ் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லுவாங்க. அந்த இட்லி வேகிற டைம்லேயே இன்னொருத்தவங்களுக்கு தோசை போகும், நல்லா நெய் போட்டால் மசாலா தோசை போகும். எனக்கு அந்த மசாலா தோசை மேலே கண்ணு போயிடும். இட்லியை கேன்சல் பண்ணிடுங்க, மசாலா தோசை கொண்டு வந்துடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவேன். மசாலா தோசை வரப்போகிற டைமில் பூரியும் கிழங்கும் சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு எனக்கு தோணும். இப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டு தெரிஞ்சால் நான் அந்த கடையில் சாப்பிட முடியாது, செருப்படை வாங்கிட்டு தான் வெளியே வரணும். இப்படி தான் நிறைய பேரோட ஆசைகள் இருக்குது. நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி ஒன்று வந்து சொல்லுவாங்க, சார் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஏன் சார் நான் வேலைக்கே போயிடலான்னு தோணுது. எங்கிட்ட ஒன்று விட்ட சித்தப்பா சொன்னார், காணியை விற்றுட்டு ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் மாமா வந்து சொன்னார், காணி சும்மா அந்த இடம் இருக்குது, அந்த காணியில் ஏதாவது பண்ணுன்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். இப்படி உங்களோட ஆசைகளை வச்சுக்கொண்டு ஈர்ப்பு விதியில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது. அப்போ முதல்ல தெளிவானதும் தீர்மானமானதுமான ஒரு ஆசை உங்களுக்கு தேவை. நான் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு, அது சரியோ தப்போ அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக முடிவெடுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? இந்த பிஸ்னஸில் எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது? இந்த பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியுமா? அதுக்குரிய பண வரவுகளையும் சாத்தியக்கூறுகளையும் பிரபஞ்சத்தில் விட்டுருங்க. உங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருக்கா? அதுக்காக நைட்டு நித்திரை முழிச்சு உங்களால் அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான ஒர்க்கை பண்ண முடியுமா? என்ன ஈர்ப்பு விதின்னு சொல்லும்போது ஏதோ காலுக்கு மேலே கால் போட்டு சும்மா உட்காந்தா எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. இங்கே நம்ம வேலை பார்க்குறத விட அளவுக்கு அதிகமான வேலையை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் அதை கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்க மாட்டோம், விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கொடுப்போம். அப்போ அதுக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த விஷயம், இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமான காதல் அது மேலே இருக்கணும். நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம், நல்ல ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டிருப்போம். நைட்டு தூங்க போயிடுவோம், நினச்சி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் புது சைக்கிள் வாங்கி காட்டுற மாதிரி, புது சைக்கிள் ஓடி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிற மாதிரி, ஒரு கோவில் ஒரு குளக்கரை அந்த இடத்துல அந்த சைக்கிளை கொண்டு நிப்பாட்டுற மாதிரி ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா அந்த சைக்கிள் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனமான காதல் எனக்கு வர வேண்டிய அந்த நித்திரையே வேணான்னு சொல்லுது. அப்படி ஒரு ஆசை தான் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு. நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து. BMW கார் வேணும்னா எனக்கு ஒரு கார் வேணும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆசை இல்லை. தீர்க்கமான ஆசை நான் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு BMW கார் வேணும், அது இந்த மாடல், இந்த இயர் வந்தது, இந்த கலர், உள்ளுக்கு இன்டீரியர் இந்த வேலை இருக்கும். ஸோ அப்படி தெளிவாக அந்த யூனிவர்ஸுக்கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த வகையில் தான் அது தீர்க்கமானதும் முழுமையானதும் கொழுந்து விட்டெறியும் ஆசையாகவும் போகுது. அது சாதாரண ஆசை இல்லை. அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தூக்கத்தில் வர்றதெல்லாம் கனவு கிடையாது, ஒன்று உங்களை தூங்க விடாமல் பண்ணும், அதுதான் கனவு. அப்படிப்பட்ட ஒரு ஆசை ஒன்று
உங்களால் முதல் தேர்ந்தெடுக்க முடிஞ்சா நீங்கள் அப்பத்தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனில் என்ட்ரு ஆகுறீங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக காய்கள் நகர்த்த தொடங்குது. முதல் அந்த ஆசையை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு என்ன வேணுமென்ற தெளிவான முடிவை தேர்ந்தெடுக்கணும். இந்த ஈர்ப்பு விதியோட 2வது விதி நம்பிக்கை. நம்பிக்கைன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வைக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அதை பற்றி நான் இங்கே பேசலை. அப்படி பிரபஞ்சத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்னா கூட நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது எது சார்ந்து இருக்குன்னா உங்களோட கடந்த காலம், நீங்கள் இந்த லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த விஷயங்கள், உங்களை வளர்த்த விதம், இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் உங்களுக்குள்ள நம்பிக்கைன்ற விதை ஏற்கனவே போடப்பட்டிருக்கும். திடீர்னு வந்தெல்லாம் நம்பிக்கை அங்கே வர்றதில்லை. சில பேர் இருப்பாங்க, ஒரு முருகன் மேலேயோ இல்லைன்னா ஒரு குலதெய்வம் மேலேயோ பயங்கரமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க. கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு விதையோட மைண்டில் போட்டு வச்சுட்டு விட்டுருங்க, இதெல்லாம் நடக்கலை, நீ சும்மா கற்பனையில் இருக்கேன்னு அவங்கள அதை நம்ப வச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்தை அவங்க வேணுனா கூட அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடக்காமல் போயிடும். ஒரு நம்பிக்கையை குழப்பும் போது அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. இங்கே நம்பிக்கைன்றது, இங்கே 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்களோட மனநிலையை நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று லாஜிக் மைண்ட் செட், இன்னொன்று த மேஜிக்கல் மைண்ட் செட். அது என்ன இந்த லாஜிக் மைண்ட் செட்னா, எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இது இந்த வேலை தான் நடக்கும், வெதர் பார்த்து இப்போ தான் மழை வரும் அப்படின்னு நினச்சா அது லாஜிக் மைண்ட் செட். அவங்க வாழ்க்கையை எப்போவுமே ஒரு கணக்கு போட்டு வாழ்வாங்க. சேலாக நடந்த மேஜிக்கலான இன்சிடெண்ட்டை கூட அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக வாங்க மாட்டாங்க. அவங்க புத்திலேருந்து இயங்குறவங்களாக இருப்பாங்க. அந்த லொஜிக்கான மைண்ட் செட்டான பீப்புளுக்கு இந்த நம்பிக்கைன்றது ரொம்பவே குறைவாக இருக்கும். அவங்க தகுந்த பயிற்சிகளும் சரியான வழிகாட்டுதலும் எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் அவங்களுக்குள்ள நம்பிக்கையை செயற்கையாக நம்ம புகுத்த வேண்டியிருக்குது. இந்த மேஜிக்கான மைண்ட் செட் இருக்கிறவங்க பிறந்திலேருந்தே இந்த வாழ்க்கையை அந்த மேஜிக்கல் அணுகுமுறையோடையே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த லைஃப் சுத்தமாக மாஜாலம் தான். என்ன நடந்தாலுமே மேஜிக்காக பார்ப்பாங்க. சும்மா ரோட்டில் போகிறாங்க, ஒரு பூனை வந்து காலுகளை வந்துட்டா தூக்கி கொண்டாடுவாங்க. சும்மா இருக்காங்க, ஒரு மழை பெஞ்சிட்டா ஏதோ இந்த பிரபஞ்சமே தனக்காக கொண்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வெக்கையாக இருக்குது, ஐயோ பிரபஞ்சமே கொஞ்சம் காற்று கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு காற்று அடித்ததுக்கப்புறம் அதை கொண்டாடி தீப்பாங்க. எனக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்யுதுன்னு அவங்க கண்மூடித்தனமாக நம்புவாங்க. இந்த மேஜிக்கல் லைஃப்பில் இருக்கிறவங்க இந்த வாழ்க்கையை அப்படியே அனுபவித்து வாழுவாங்க. இந்த ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் வகுப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதையே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்ருப்பாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான், ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டு காக்கா என்ன பண்ணுது, வெளியே என்ன நடக்குது, ஏன்னா அவனோட மனசு ஒரு கட்டுக்குள்ளே வைக்க முடியாது, அது எல்லாம் பாஞ்சிட்டே இருக்கும். அந்த மேஜிக்கல் பர்சனோட மனநிலை அதுதான். அவன் எதையுமே லைஃப்பை ஒரு ஒடுக்கமான வழியில் அவன் பார்க்குறதில்ல. அவன் எல்லாத்தையுமே பறந்து விரிந்த மனசோட மேஜிக்கலாக பார்க்குறான். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மேஜிக்கல் மைண்டில் தான் இருந்தோம். நம்ம மாஜாஜாலம் எங்களுக்குள்ள ஒரு இயல்பான வரமாக இருந்துச்சு. நாம் ஒரு சின்ன கடைக்கு போகிறோம், அங்கே மிட்டாய் வாங்குகிறோம், சாக்லேட் வாங்குகிறோம், ஒன்று தான் வாங்கியிருப்போம். அப்படியே கற்பனை பண்ணுவோம், என் கை ஃபுல்லாக சாக்லேட் ஆனால் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு 200 ரூபா காசு கிடைச்சுன்னா அது ஃபுல்லாக சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன்னா அப்படி இருக்கும். எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுல எல்லாம் ஒரு சின்ன டப்பாவில் தான் எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ஒரு சின்ன கிண்ணமாக இருக்கும். எப்படி கற்பனை பண்ணுவோம், பெரிய சோறு சட்டையில் ஐஸ்கிரீம் இருந்தால் அப்படி இருக்கும். கற்பனை பண்ணியிருக்கோமா இல்லையா நம்ம? அதுதான் எங்களுடைய இயல்பு. அந்த இயல்பை தொலைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுதான் எல்லாரோட இயல்பு. ஆனால் இந்த லைஃப் தலையில் ஒரு தட்டு தட்டி என்ன பகல் கனவா காண்ற, அளவுக்கு மீறினா அமிர்தமன் நஞ்சு, இதெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்க? அந்த லைஃப்பில் கஷ்டப்படுறதும் வேலை பார்க்குறதும் துன்பப்படுறதும் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி எங்களை பொய்யா காட்டி எங்களுக்கு ஒன்று பிரபஞ்சத்தை உருவாக்கி அதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. அந்த பிரபஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான பிரபஞ்சத்தை உருவாக்கி கொள்கிறாங்க. அது லாஜிக்கல் வேயில் இருக்கணுமா மேஜிக்கல் வேயில் இருக்கணுமான்னு அவங்களோட மனநிலை தீர்மானிக்குது. அப்போ இந்த நம்பிக்கைன்றது இன்றைக்கி நினைச்ச உடனே வர்றதில்லை. அது எங்களோட பண்புகள் போல், எங்களோட அனுபவங்களும் நாங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்களும் கடந்த காலம் சார்ந்து இந்த நம்பிக்கை இருக்குது. 3வது விதி மனக்கதை. இங்க இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிற செல்ஃப் டாக். அந்த செல்ஃப் டாக் எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்க மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுறீங்கன்ற பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பேசினா இனிக்க பேசுவார், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார், நல்லா அழகாக பேசுவார்னு சொல்லுவாங்க.
ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் மிக மோசமாக பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கைகளே இருக்காது, எல்லாத்தையும் செல்ஃப் டவுட் பண்ணுவீங்க, உங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக நினச்சிட்டு இருப்பீங்க. எங்கிட்ட வர்ற 100க்கு 99 ஸ்டூடெண்ட்ஸ் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க தான். அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த குறையா நினச்சிட்டு இருப்பாங்க. நான் ஷோர்ட்டாக இருக்கேன், எனக்கு சரியாக பேச தெரியலை, நான் சில சமயங்களை திக்க ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது, ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் என்னால் பண்ண முடியலை. ஆனால் வெளியில் அவங்கள பல மாதிரி காட்டிக்கிறாங்க. இங்கே மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே எது முக்கியம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருக்க டோக் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கு, அது உங்களை பற்றி நல்ல மாதிரி நினைக்குதா, உங்கள்ட்ட நல்ல விஷயங்களை சொல்லுதா, இல்லது பயந்துட்டு இருக்கா. இந்த செல்ஃப் டோக்குன்றது இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் இந்த உலகத்துலேயும் ரொம்ப அழகான பர்சன், நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அழகா, ஆமாம் அழகுன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் நீங்கள் தூக்கத்தை எழுப்பி கேட்கும்போது எனக்கு சின்ன டவுட் இருக்குது தான், எனக்கு சின்னதாக பிம்பிள் இருக்குது தான் சொன்னீங்களா இருந்தால் அதான் செல்ஃப் டவுட்டுன்றது. அந்த உங்களை பற்றி நினைக்கிற விஷயங்கள் உங்களோட புத்தியிலிருந்தோ உங்களோட மேல் மனதிலிருந்து வர்றதை பற்றி நான் பேசலை. உங்களுக்குள்ள ஆழமாக அதை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, உங்களை பற்றி அது என்ன நினச்சிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமான பர்சனாக நீங்கள் வெளியிலும் காட்டுக்கிறீங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் உங்களுக்கு கனவுகள் வரும், இங்கே அது உயரத்துலேருந்து விழுகிற மாதிரி, லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட் நிற்கிற மாதிரி, படியில் போகும்போது கட்டிடமே உடஞ்சி விழுகிற மாதிரி கனவுகள் வந்திருக்கா உங்களுக்கு. உண்மையிலே நீங்கள் ரொம்ப பயந்த பர்சன். ஆனால் இங்கே வெளியில் மற்றவங்களுக்காக நீங்கள் காட்டிக்கிறீங்க எல்லாமே, உங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயங்களும் உங்களோட மனசுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப பயந்த பர்சனாக இருக்கீங்க, உயரம் சம்மந்தப்பட்டு பயந்த பர்சனாக இருக்கீங்க. இப்படி உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பேசுகின்ற பிரச்சனைகளுக்கும், நீங்கள் தீர்வெடுத்து கொள்ள முடியாத காரணிகளுக்கும், உங்களோட வாழ்க்கையில் சில ஃபெயிலியர்ஸுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. ஏன்னா எங்களை பற்றியே முழுசாக எங்களுக்கு தெரியாது. நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அவங்க மேனேஜர்ஸாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் இல்லையா அப்படி சொன்னேன்னா நீங்கள் யாரோடையும் மூவ் பண்ணி பேசுவேன், இல்லை சார் அப்படி இல்லை சார், நான் எல்லாம் எல்லார்டையும் பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கே அந்த சில விஷயங்கள் தெரியாது. நான் அவங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டும்போது தான், ஆமாம் சார் இந்த குவாலிட்டிஸ் என்கிட்ட இருக்குது, எங்கிட்ட தயக்கம் இருக்குது, யாரும் அதை பற்றி சுட்டி காட்டுறதில்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி முக்கால்வாசி விஷயங்கள் தெரியாது. அப்போ சுட்டி காட்டி அதில் சரி பண்ணும் போது மட்டும்தான் அவங்க அதை புரிஞ்சு கொண்டு அவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த செல்ஃப் டோக்குன்றது காலையில் எழும்பினிலிருந்து இந்த மனம் உங்கள்கிட்ட எதெல்லாம் பேசுது, உங்களோட கனவுகளில் எதெல்லாம் பேசுதோ அது சார்ந்து தான் உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யும், அது சார்ந்து தான் உங்களுக்கு ஈர்ப்பு விதி வேலை செய்யும். இதை புரிஞ்சு கொண்டவங்களால் மட்டும்தான் ஈர்ப்பு விதியை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நான் நினச்ச பாட்டுக்கு என்னோட எண்ணங்கள் என்ன பண்ணுறதுன்றது இல்லை, அது நல்ல மாதிரி சொல்லலாம், அது நெகட்டிவாக சொல்லலாம்னா அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. ஏன்னா அதை விடவும் எங்களுக்குள்ள மாற்ற வேண்டியது, பார்க்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்குது. அதான் இந்த 6 விதிகளும். ஈர்ப்பு விதின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, நல்ல எண்ணம் இருக்குது, தீய எண்ணம் இருக்குது, இந்த நல்ல எண்ணத்தில் இருந்தால் எல்லாம் நல்ல மாதிரி வந்துடும், உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா விசுவலைஸ் பண்ணுங்கள், அது நடந்துடும். இவ்வளவு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லெண்ணம் கெட்ட எண்ணம்னே போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் எல்லாமே குப்பைகள் தான். குப்பைகளில் நல்லெண்ணம் என்ன, கெட்டெண்ணம் என்ன, அது எதுவுமே தேவையில்லை. இங்கே உங்களுக்கு தேவை உங்களுக்குள்ளே நடக்கிற செல்ஃப் டாக், உங்களை எப்படி அது பார்க்குது அதை பார்த்து கொள்ளுங்க. அது சரியாக தான் பேசுதா, அதை உங்களை உயர்த்தி பேசுதா இல்லை குறைச்சி பேசுதா. நீங்கள் ஷார்ட்டான பர்சனாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ஷார்ட்டான பர்சன் தான், ஹைட்டாக வளரணுன்றக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வேணால் உடம்பு குறையிறதுக்கு, ஸ்லிம் ஆகிறதுக்கு, ஹெல்த்தி ஆகிறதுக்கு இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஹைட் ஆகிற நீங்கள் லோ ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண போகும்போதே எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த யூடியூப்பில் கூட கமெண்டில் கூட நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் ஹைட் ஆகிறதுக்கு இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாமா. ஓப்பனாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சிம்பிளாக சொல்லலாம், நம்பிக்கை கொடுத்து அவங்கள செஷனுக்கு எடுக்கலாம், வாங்க வாங்க பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ நான் ஹைட் இல்லைன்னு உங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வாரீங்களோ, எப்போ திங்க் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் செல்ஃப் டவுட்டோடும் நீங்கள் டீமோட்டிவேட்டட் ஆகிட்டீங்க. அங்கேயே ஈர்ப்பு தோற்று போச்சு. நான் ஷோர்ட் தான், நான் என் லைஃப்பில் என்னத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த கமல்ஹாசன், ஜாக்கி சான் ஷோர்ட்டாக இருந்து சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள மாதிரி நான் என்னத்தை அச்சீவ் பண்ண போகிறேன், நான் இதுதான் என்னோடய ஹைட், ஓகே இருந்துட்டு போட்டும், நான் என்ன அங்கே அச்சீவ் பண்ண போகிறேன், என்னோடய கோல் என்னது, இங்கே வந்தோட நோக்கம் என்னென்னு தேர்ந்தெடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் மோட்டிவேட்டட் பர்சன், நீங்கள் சரியான பாத்தில் போகிறீங்க. அப்போ இங்கே அதைத்தான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு என்ன
இல்லை உங்கள்கிட்டன்றதை பார்க்குறதுல ஈர்ப்பு விதின்றது. உங்களுக்கு என்ன விருப்பம் என்ன இருக்குது, நீங்கள் எதுவாக மாற போகிறீங்க, எதுவாக நீங்கள் ஆக போகிறீங்க ஃப்யூச்சரில் என்றதை பார்க்குறது தான் ஈர்ப்பு விதி. அதுதான் அந்த மெனக்கதை, அது சார்ந்து தான் இருக்க வேண்டுமே தவிர வெறுமனையே எண்ணங்களோட போகிறது கிடையாது. 4வது விதி கற்பனை, மனக்காட்சி, படைப்பு. கற்பனை தான் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் வசீகரங்களுக்கெல்லாம் முன்னோட்டம்னு நான் சொல்லலை, ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். அவர் இந்த ஈர்ப்பு விதியை தெரிஞ்சு வச்சிருந்தார், இந்த ரகசியத்தை அவர் அறிஞ்சு வச்சிருந்தார். இந்த கற்பனைன்னு சொல்லும்போது சாதாரணமாக கண்ணை மூடி நான் ஒரு காரில் போகிறோமா நினச்சிட்டா கார் வந்துடுமான்னு கேட்டால் கார்லாம் வராது. வேணா கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வேணா வரும் உங்களுக்கு. இந்த கற்பனைன்றது என்னென்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்டோரி எழுதியிருப்போம். நம்ம ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருப்போம். நான் பறவையானால், நான் லட்சாதிபதியானால் அப்போது ஏழைகளுக்கெல்லாம் உதவுவேன், நான் பெரிய வீடு ஒன்று கட்டுவேன் எழுதியிருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ அது போல் இந்த கற்பனை திறன்றது என்னென்னா, நான் என்னவா மாறப்போறேன் முதல் என்னோட இன்னைக்கு இருக்கிற நிலையை நான் பார்க்காம இதுவாக ஆக போகிறேன்னு கற்பனை பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கார் ஒன்று வேணுமா இருந்தால், ஒரு BMW காரில் ஆசைப்படுறீங்களா இருந்தால், நீங்கள் உங்களோட செல்ஃபை அந்த BMW ஏற்ற அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் மாற்றணும். உங்களோட மனநிலை, உங்களோட தாட் ப்ராசஸ். நீங்கள் இருக்கிற வேலையை இருந்துட்டு நீங்கள் BMW கார் ஆசைப்படும் போது அது உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ இங்கே கற்பனைன்றது எல்லாரும் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, நான் நினச்சா வந்துடும் அப்படின்னு. அது வெறுமனையே நினச்சா வர்றதில்லை. இந்த ஈர்ப்பு விதியை பற்றி சிவசூத்திரமாக இருக்கலாம், பதஞ்சலியோட யோக சூத்திரமாக இருக்கலாம், திருமந்திரமாக இருக்கலாம், சித்தர்களோட பாடல்களாக இருக்கலாம், யோக கல்ச்சர்லையாக இருக்கலாம், புத்தரோட 72 தந்திராக்களாக இருக்கலாம், திபெத்திய கல்ச்சர்லையாக இருக்கலாம், பகவத்கீதையில், ராமாயணத்தில், யோக வசிஷ்டத்துலன்னு நிறைய இடங்களில் இந்த ஈர்ப்பு விதியை பற்றி, அந்த ரகசியத்தை பற்றி நிறைய இடங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்களை பற்றி எக்கச்சக்கம் தடவை சொல்லியிருந்தாங்க. ஏன்? அதோட நோக்கம் இதுதான், லைஃப் இது இப்படி தான் எங்கே போகுது, இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, இதை பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம அந்த கோரை விட்டுட்டு அந்த கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டோமே தவிர மற்ற சூத்திரங்களை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. புத்தரோட 72 தந்திராக்களோ இல்லை சிவசூத்திரங்களை பற்றி அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்கிற இதிகாசங்களை வேணால் நம்ம கதைகளாக மாற்றி எடுத்துக்கொள்கிறோம். அதிலும் நார்த்திக கொள்கைகள், சில அரசியல் காரணங்களுக்காக அதுகளை நாங்கள் விட்டுறோன்னு வெறுமனே கதை தான் தெரியும். இப்போ ராமாயணத்தை பற்றி நம்ம எடுத்தோம்னா, ராமாயணத்தோட கோட்பாடு என்னது? ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் மாறாதவனை இருக்க முடியுமா? அது மட்டும்தான் ராமாயணம் சொல்ல வந்த கதை. ஆனால் நம்ம எதை எடுத்துக்கொண்டோம்? ராமன் சீதையே தீக்குளிக்க சொன்னார், இது ஆண் அடிமைத்தன மாதிரி இல்லை, அதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டோம். அதுவே மகாபாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அங்கே சூதாடி தோற்று போயிட்டாங்க. பாஞ்சாலிக்கு எத்தனை ஹஸ்பண்ட் இருந்துச்சு, இதோடைய போது தவிர அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை பற்றி யாருமே இங்கே பார்க்குறது இல்லை. இதே விடயங்களை வெளிநாட்டவர்கள் அவங்க படித்து, அவங்க எடுத்து, அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க அதை ஒரு புத்தகமாக எழுதி ரிலீஸ் பண்ணும்போது அதை தான் நாங்கள் படிச்சுட்டு, ஓ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கொள்வோம். ஒரு நாளும் எங்களோட புத்தகங்களையும் எங்கள் கல்ச்சர் சொன்ன விஷயங்களையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். 5வது விதி முடிவெடுக்கும் திறன், த டிசிஷன் மேக்கிங். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு டிசிஷனும் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸை உருவாக்குது. இப்போ நான் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறேன், நான் கோயம்புத்தூர் போகணுன்ற முடிவு ஒன்று எடுத்தேன்னா, இப்போ நான் சென்னையில் இருக்கிற என்னோடய லைஃபும் கோயம்புத்தூரில் இருக்கிற லைஃபுக்குமே பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று வந்துடும். ஒரு தீர்மானம் இன்னும் எத்தனையோ வழிகளாக என் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டேன்னா, நான் சென்னையில் என்ன ஒரு பிஸ்னஸ் பர்சன் மீட் பண்ணி என்னை ஒரு பார்ட்னராக மாற்றுறாரு, ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், நான் கோயம்புத்தூர் போயிட்டேன்னா அந்த வாழ்க்கையை நான் இழந்துடுறேன். புரியுது அது உங்களுக்கு? ஒவ்வொரு டிசிஷனும், நான் கோயம்புத்தூர் போகிறேன்றதோ, இல்லை நான் யாரை திருமணம் செய்கிறேன்றதோ, நான் என்ன வேலை எடுக்கிறேன்னோ, என்ன பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன்றதோ, ட்ரேடிங்கில் எதில் கொண்டு என் மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்றதோ, ஒவ்வொரு டிசிஷனும் ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸை உருவாக்க ஆரம்பிக்குது. உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு வகையிலும் அது வடிவமைக்க ஆரம்பிக்குது. அதுலேருந்து இன்னொரு வாழ்க்கை பிரிஞ்சு இன்னொரு கிளையாக போக ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு எதிர்காலம் இன்னும் உருவாக்கப்படலை, நீங்கள் தான் உங்களோட ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங்கிலும் இந்த எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த டிசிஷன் மேக்கிங்னு நான் சொல்லும்போது எங்கேருந்து இந்த முடிவு எடுக்கிறது? நம்ம சில நேரங்களில் சரியான முடிவு எடுத்திருப்போம். அந்த முடிவு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் நெஞ்சில் கை வச்சு தான் இதான் மனசுன்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ அங்கே பார்க்குறீங்க,
வயிறு இருக்குது, ஒரு வயிறு சொல்லியிருக்குமோ எனக்கு இந்த டிசிஷனை. வயிறுல இருந்து ஏதாவது பிடிக்காத சாப்பாடு சாப்பிட்டா, ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட்டா சத்தம் வேணா கேட்கும். மற்றபடி வயிற்றுலேருந்து யாரும் பேச போகிறது இல்லை. அப்புறம் பார்க்குறீங்களா விழாலம் இருக்குது, அது பேசாது. ஹார்ட் இருக்குது. அப்போ நம்ம யோசிக்கிறோம், ஹார்ட்டில் வேறு 4 அறை இருக்குது, அங்கேருந்து தான் யாரோ பேசுகிறாங்களோ. ஹார்ட்டில் யாரும் பேச மாட்டாங்க, அது வெறும் லேப்டாப்னு தான் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோம், இதே பேசுதுன்னு சொல்கிறோம். அது வெறும் லேப்டாப்னு மட்டும்தான் பேசும். அப்போ இங்கே எங்களோட மனசுலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுது மனசு இல்லை, அது சித்தம் பேசுகிறது. உங்களோட சித்தம் பேசுகிறது. அதுதான் உங்களோட ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் லெவல். அது பேசுது உங்களோட. இதை நீ செய்யாத, இதை செய். நீங்கள் சில நேரம் யோசிச்சிருப்பீங்க, இந்த பஸ்ஸில் போக வேணாம், அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இன்றைக்கி வேலைக்கு போக வேணாம், அன்றைக்கி ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கும், இன்றைக்கி இவங்களை மீட் பண்ண வேணாம், அன்றைக்கி ஒரு தப்பான விஷயமும் நடந்திருக்கா இல்லையா? சில சமயங்கள் சொல்லும், இவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லும், கால் பண்ணி பார்த்துட்டு அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ட்ரேடிங்கில் சில பேர் சொல்லுவாங்கண்ணா, எனக்கு எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் ஒரு நாள் சடனாக சொல்லும், இதில் போய் காசை போட்டு எனக்கு நிறைய இன்கம் வந்துச்சு. அது எங்களோட சித்தம். ஆனால் இந்த சித்தம் எல்லாருக்கும் சொல்கிறது கேட்க ஒரு இப்போவோ ஏதோ ஒரு 100ல் ஒருக்கா இல்லை 1000ல் ஒருக்கா அது வேணால் பேசுனா நம்ம கேட்டுப்போம். இதை விட மற்றபடி எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே புத்தி மட்டும்தான். அது சத்தமாக கச்சன்னு அந்த புத்தி தான் பேசிகிட்டு இருக்கிறத விட சித்தத்தோட வாய்ஸே பல பேர் கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி, அவங்களோட மைண்ட் செட்டும் அந்த சித்தம் பேசுகிறத கேட்குற நிலையிலேயே கிடையாது. அவங்க இந்த புத்தியோடையே இருக்கிறாங்க. புத்தி சொல்கிறதுல 10ல் 9 டிசிஷன் வாழ்க்கையில் தப்பான டிசிஷனாக போகுது. இன்றைக்கி இருக்கிற உங்களோட பிரச்சனைகளுக்கும் நீங்கள் எடுத்த மோசமான டிசிஷனுக்கு காரணம் இந்த புத்தி மட்டும்தான். எந்த எமோஷனும் இல்லாமல் வரும் லாஜிக்கலாக நீங்கள் எடுத்த இந்த விடயங்கள் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி மோசமாக போயிட்டுருக்குது. இந்த டிசிஷன் மேக்கிங் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு. ஏன்னா நம்ம எதை எடுக்கிறோமோ ஒவ்வொரு முடிவு எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்குது இல்லையா? ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸை உருவாக்குது இல்லையா? 6வது விதி மனித காந்தம். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், உங்களோட மதம் சொன்னது என்னது? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா என்னது? நானே பிரம்மம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடிப்படை என்னது? நானே பிரம்மம்னா எது பிரபஞ்சத்தை படைச்சதோ அதுதான் நீங்கள். ஆதிசங்கர் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பாட்டில் சொல்லுவாங்க, எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, சாதி மதம் இல்லை, எனக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை, ஏனென்றால் நான் பிறந்ததும் இல்லை, நான் உறவினரோ நண்பனோ ஆசிரியனோ அல்லது சீடனோ இல்லை, நான் விழிப்புணர்வு மற்றும் பேரின்பத்தின் வடிவம், நானே சிவம், சிவமே நான். இங்கே நீங்கள் கோயிலில் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற கடவுள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் இங்கே வாங்க, சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும்னு நான் சொல்லலை. நீங்கள் ஆல்ரெடி சக்தியுடைய பர்சன் தான். உங்களோட சக்தி தான் உங்களோட எண்ணங்கள் வடிவில் வெளிப்படுது. அது ஆன்மீகத்தில் ஆத்மானோ இல்லை ஈர்ப்பு விதியில் ஆகாஷ்னா சக்தின்னு உங்களை நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன பேர் வேணால் உங்களுக்கு வச்சுக்கலாமாண்ணா, நீங்கள் ஆல்ரெடி சக்தியுடைய பர்சன் தான். அந்த சக்தி உங்களுக்குள்ளே குறைஞ்சிருக்கிறதால, ஏன்னா உங்களோட அலைவரிசை குறைஞ்சி, உங்களோட மனநிலை குறைஞ்சி, இந்த உடலோடும் இந்த மனதோடும் உங்களை அடையாளப்படுத்தி, இதுதான் நான், இவங்களுக்கு பிள்ளை, எனக்கு இவங்க பிள்ளை, நான் இந்த வேலையை சார்ந்தவன், எனக்கு பிரியாணி பிடிக்கும், நான் இந்த சாதியை சார்ந்தவன், நான் இந்த மதமை சார்ந்தவன், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், நீங்கள் ஒவ்வொரு வேலையும் உங்களை அடையாளப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் யாருன்றதை மறந்துடுறீங்க, உங்களோட உண்மை நிலையை இழந்துடுறீங்க. அந்த சக்தியை எழுப்புறதுக்கு தான் குண்டலினி எண்ணோ, தேர்ட் ஐ எண்ணோ, வாஸ்து ஜோகம் எண்ணோ, எத்தனையோ முறைகளை சித்தர்களும் இந்த துறவிகளும் ஞானிகளும் கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே நீங்கள் ஆல்ரெடி எல்லா வகையிலும் சக்தியுடைய பர்சன் தான். உங்களுக்கு யாரும் எந்த சக்தியும் கொண்டு வந்து கொடுக்க தேவையில்லை. இங்கே ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிற முறைகளும் அதோட டெக்னிக்குகளும், ஈர்ப்பு விதி என்னன்றதும் அதில் உங்களுக்கு என்ன தேவைன்றதும் இல்லை. முதல் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நான் யார், தன்னை அறிதல் என்ற ஞானம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதை அறியாமல், இந்த இயந்திரம் இந்த பீஸை அறியாமல் நீங்கள் எதை அறிஞ்சு என்ன பயன்? நான் யாருன்னு முழுமையாக அறியாமல் எனக்கு என்ன வேணும்ன்ற அந்த கேள்வி அங்கே அர்த்தம் இல்லையே. நான் எங்கிருந்து வந்தேன்னு அறியாமல் எதை தேடி போகிறேன்றதுலேயே அர்த்தம் இல்லையே. அந்த தன்னை அறிதல்ன்ற ஞானம் அடைஞ்ச பிறகு தான் மட்டும்தான் ஈர்ப்பு விதி உங்களுக்கு முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இந்த விதிகளும் குப்பை தான், அரைகுறையாக வேலை செய்யும். இந்த 6 விதிகளையும் நீங்கள் சரிவர கற்றுக்கொண்டு அதை முழுமையான புரிதலோடு பயன்படுத்தும் போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைச்சதை விடவும் ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து சேரும்.
மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் உன்னால் பண்ணவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது உனக்கு செய்யவே முடியாது, இதெல்லாம் வேறு வேறு யாருக்கும் தான் செட் ஆகும், உன்னால் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அடம் பிடிச்சி அது வேணும்னு நினச்சி உங்களை அறியாமலே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அதை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அப்படி என்ன விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்றதை கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அது மூலமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.